புதுவையில் 2வது நாளாக நடந்த வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணம் காங்கிரஸ் தலைவர் வி வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் வி நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் இந்த நடைப்பயணத்தை காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் இளையராஜா ஒருங்கிணைத்திருந்தார். மேலும் கொடியேற்றத்துடன் ராஜ்பவனில் இருந்து துவங்கியது. காங்கிரஸ் கட்சியினரின் இந்த வெற்றி பயணத்தில் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் எம் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, குமரன், மருதுபாண்டி, வேல்முருகன், ஜெரால்ட், பிரதீஷ் உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதி அனைத்து பிரிவு நிர்வாகிகள், PCC உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் செல்லும் சாலைகள் முழுவதும் NR BJP-யின் கையாலாகாத ஆட்சி குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. அதேபோல் வீரமாமுனிவர் பள்ளி மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு சாக்லேட் வழங்கிய காங்கிரஸ் தலைவர் வி வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் மாணவர்களிடம் அவர்களின் படிப்பு போன்ற விஷயங்களை கேட்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து நேரு வீதி மீன் மார்க்கெட் உள்ளே சென்ற காங்கிரஸ் தலைவர்கள் மீனவ மக்களிடம் உரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து ஆதரவு திரட்டினர். இதற்கு பலன் கிடைப்பது போல் புதுவை மக்களும் காங்கிரஸ் கட்சியின் வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவது ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்துள்ளது. புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.